ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அது இவர் விஜய் என்ன சொல்கிறாரு, கரெக்டு தான் அவர் சொல்கிறாரு. அவங்க வந்துக்கிட்டு கூட்டணியில் தான் ஆட்சி, கூட்டணி கட்சியில் வந்து ஒன்றா சேர்த்துக்குவாங்க, ஆட்சியில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கொள்ளை அடிக்கிறது தனியாக கொள்ளை அடிக்கணும், கூட்டணிக்கு மற்றவர்களை ஊரா தொடுற மாதிரி தொட்டுக்கலாம். இவங்களே இழிச்ச வாயில்கள் தானே, 10 கோடி 20 கோடி கொடுத்தோன்னா ஒத்துக்கிறான் கூட்டணிக்கு. ஆனால் அங்கே போய் ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி தனியாக கொள்ளையடிக்கிறார்கள். அதனால தான் அவர் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது சமீபத்தில் ஸ்டாலின் சொல்லியிருந்தார், எல்லாரையும் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள். அதை கிண்டல் அடிக்கிறார். கனவு காணுங்கள் என்று ஸ்டாலின் சார் சொன்னார். மக்கள் உண்மையிலே அவர் சொன்னபடியே கனவு காண்கிறாங்க. உங்களை துரத்திட்டு தாவேக்காவை ஆட்சிக்கு அமர்த்துறது தான் அவர்கள் கண்டு கொண்டிருக்கும் கனவு அப்படின்னு கிண்டல் வச்சு பேசியிருக்காரு. உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம். இல்ல, ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி. மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி. அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. யாரோ உண்மையிலேயே அருமையான பாயிண்ட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை அவராக எடுத்தார், அந்த அருமையான பாயிண்ட். நம்மளும் எல்லாம் கனவு காணுவோம். விஜய் கட்சியை விடுங்க, மற்ற எல்லாருமே சொல்கிறேன், எல்லாரும் கனவு காணுங்கள், ஸ்டாலின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று கனவு காணுங்கள். அவர் ஒரு தடவை ஸ்டாலின் சொன்னார், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓ, நான் மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், என்னை கட்டுப்படுத்த முடியாது அப்படி அர்த்தத்தில். நான் மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னாராம். அதை விஜய்னு சொல்கிறாரு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் உண்மை தான். சட்டம் ஒழுங்கு இங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பு அங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், லஞ்சம் ஊழல் இங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அடிக்கிட்டே போகிறாரு. தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவருக்கு அடி சரியான பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸ்டாலின் பார்த்தாருன்னா ரொம்ப இதாகிடுவார். இப்படியெல்லாம் நமக்கு பேச தெரியலையே, நமக்கு எழுதி கொடுக்குறவனுக்கு இந்த மாதிரி எழுதி கொடுக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை கேட்டு அப்படியே இதாகி போயிட்டாராம் ஸ்டாலின். ஆக இன்னும் ரொம்ப நேரம் பேச முடியாது, இன்னும் 2 பாயிண்ட்டு பேசணும். அதனால் விஜய் இது ஒரு மிக வெற்றிகரமாக முடிந்தது.